வணக்கம். பாண்டிச்சேரியில் இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. நம்ம என்ஆர் காங்கிரஸ் மக்கள் தலைவர் அவர் தான் 12 சீட் எடுத்திருக்காங்க. பாஜக 4 சீட்டு, அதிமுக 1, எல்ஜேகே 1, சுயேட்சை 3, காங்கிரஸ் 1, திமுக 4, டிவிகே 3. இதில் ஒரு என்ன விஷயம்னாக்கா, நம்ம எல்லாமே எதிர்பார்க்காதது நடந்தது என்னன்னாக்கா, நம்ம டிவிகே தமிழ்நாடு ஆட்சி பிடிக்க போகிறாங்க. அங்கே எப்படி இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்தது என்று பார்க்கும்போது, தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாமே ஒன்று தான். இருந்தாலும் மக்களின் மனநிலை தான் அப்படி இருக்கிறது. ஏன்னா அங்கே எவ்வளோ நாள் தான் பொறுக்க முடியும் அப்படின்னு நினச்சி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒன்றும் வர முடியாது, டிவிக்கே வர முடியாது, ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் சாமானிய மக்கள் எது வேணாலும் நடக்க முடியும். ஃப்ரெஞ்சு புரட்சின்னு ஒன்று நடந்துச்சு. அதே மாதிரி பெரிய அரண்மனை, அது ஃப்ரெஞ்சு புரட்சியில் என்ன நினச்சா, ஃப்ரெஞ்சு மன்னன் அவன் பாட்டுக்கு மக்களை கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு ராஜ உபச்சாரமாக அவன் பாட்டுக்கு பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருந்தால் மக்கள் உடைச்சி அந்த அரண்மனை போட்டு உடைச்சி அதை உள்ளே பூந்து இது. ஆனால் இதை எப்படின்னாக்கா, மக்கள் ஓட்டு மூலமாக அதை செஞ்சுருக்காங்க. அது மாதிரி தான் இங்கே நடந்திருக்குது. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதை ஒழுங்காக தக்க வச்சு நல்லபடியாக ஆட்சி அமைச்சா நல்லது. அதே மாதிரி பாண்டிச்சேரி அந்த மாதிரி நல்லபடியாக நடந்தால் மக்களுக்கு நல்லது. தேங்க்யூ. வணக்கம்.